இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம நைட்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நம்ம வெண்பொங்கல் செஞ்சுக்கலாம். ஒரு 20 பேருக்கு வெண்பொங்கல் செஞ்சுக்கலாம் 2 குக்கரில். இப்போ நான் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் போல் நெய், 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயிலு. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் போல் மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன். இஞ்சி எதுக்கு போடல அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் குழந்தைங்க சாப்பிடும்போது பொங்கல் எடுத்து வச்சுருவாங்க, வேணான்னு சொல்லிடுவாங்க. நான் மிளகுமே நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 டம்ளர் பெரிய டம்ளருக்கு அரிசி, பச்சரிசி, 1.5 டம்ளர் பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். மொத்தம் 5 டம்ளரு. 5 டம்ளருக்கு தண்ணி நான் வந்து அளவு இல்லாமல் தான் வச்சுக்கிருவேன். எனக்கு எப்படி தோதோ அப்படி வச்சுக்கிருவேன். அளந்து வச்சா எனக்கு வந்து அது சரியாக வந்ததில்லை. நானாக வந்து ஒரு கணிப்பில் வச்சுக்கிருவேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு மூடி விட்டு 2 விசில் மட்டும் போட்டு அப்படியே குக்கர் விசில் போட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் பாயாசம் ஒரு 30 பேர் சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஜவ்வரிசி வேக வச்சுட்டேன். ஒரு 150 கிராம் ஜவ்வரிசி வேக வச்சு தனியாக இறக்கி வச்சுட்டு, இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாக்கெட் பால் உடச்சி ஊற்றி, பால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் காய வச்சுட்டு, பால்லே பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசியிலே சர்க்கரை போட்டுருவேன். சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பால் எடுத்து தனியாக ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் சட்னிக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய் அரை மூடி தேங்காய், பொட்டுக்கடலை வந்து 150 கிராம்,